எது வந்தாலும் சரி, எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தா மட்டும் போதும், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஒருத்தருடைய தைரியம் தன்னம்பிக்கை தாங்க. ஒரு மனிதனை வெற்றிக்கு முதல் அடியே தைரியம் தன்னம்பிக்கை தான். ஏன்னா அதுக்கான நேரம் கிரக அமைப்பு உங்களுக்கு பக்காவா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், தைரியமா இறங்குங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருங்கிற விஷயத்துக்கு நான் கொண்டு போறேன். இப்ப அவர் வக்ர நிவர்த்தியாகி எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடத்த வளர்த்து விட்டுருவான்னு சொல்றாரு. எப்படி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் ரிஷபத்துக்கிட்ட உண்டு. இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசினா ரிஷப ராசிக்காரங்க மட்டும்தான். நான் சொல்றேன், நவம்பர் மாசம் 11 லாபம் பொருளாதார வருமானம் உங்க வீட்டுல இருக்குதா, குடும்பத்துல இருக்கா, காசு பணம் சேமிப்பு அதிகமா இருக்கான்னு கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்லுவார். மேல் படிப்பு பட்ட படிப்பு கல்வியில ஒரு தரம் வந்துச்சா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். ஏன் சொல்லணும்? ஏன்னா 11 கூட வரதானே, மூத்த சகோதரர் ஏதாச்சும் ஒரு உங்க மேல கேஸ் பிரச்சனை வர்றது. இது 8ஆம் இடங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாக்குறது. 6ஆம் இடத்த வழக்கு ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. அப்ப சொத்துல வில்லங்கத்துல உள்ள ஒரு பிரச்சனை சரியாகி அந்த சொத்துல ஒரு எதிரியை தாண்டி நீங்க ஜெயிக்க போறீங்க. அது எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், நீங்க இடத்த மட்டும் வழக்கு இருக்க கூடாது, வேற எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் நீங்க ஜெயிக்க போறீங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே இது முக்கியமான பயிற்சி கால பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கால பயிற்சி. எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல இருப்பாரு. நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். புனர்பூச நட்சத்திரத்துல, அதாவது மிதுன ராசியில அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா யோகமா இருந்தால் இப்ப எல்லாமே நிறைய கோடி நன்மைகளை இந்த அடுத்த குரு பயிற்சி வரக்குள்ள கண்டிப்பா எல்லாத்தையுமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. எத்தனை பேர் இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டீங்களோ? ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து வக்ரம், அதாவது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு பகவானும் வக்ரத்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில காட்டக்கூடியதான் சனி பகவான் தான். இன்னொருத்தருக்கு பணம், பொருள், நகை, திருகுண்ட ஒரு தலைமை பொறுப்புனா குரு பகவான் வேணும். அதனால குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியில யாருக்கெல்லாம் குரு யோகமா இருக்கோ கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா அம்மன் அருளிய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷப ராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷப ராசி. இப்படி கால சக்கரத்தின் 2வது ராசி ரிஷப ராசி. எப்போதுமே சரி, ரிஷப ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு ஒழுக்கமான குணம் ரிஷப ராசிக்கிட்டே இருக்கும். எப்படி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் ரிஷபத்துக்கிட்ட உண்டு. இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசினா ரிஷப ராசிக்காரங்க மட்டும்தான். அனைத்து கலைகளையுமே அந்த உணர்வு பூர்வமாக, அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கல்வியா, எல்லாத்துலயும் உணர்வு பூர்வமாக அந்த வேலையுடைய கேரக்டரா மாறி அதை செய்யக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி. உணவு பிரியர், கலை பிரியர், எல்லாத்துலயும் ஒரு பெரிய லெவலுக்கு இருக்கிறது யாருன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு நல்லா பார்த்துக்குங்க. வருஷத்துல 4 மாசம் 120 நாள் வந்து வக்ரமா இருப்பார். இப்ப அதாவது மார்ச் மாசம் 11ஆம் தேதி தான் ஒரு வக்ர நிவர்த்தி ஆனார். அதுக்கான பதிவு தான் இது. ஜூன் மாசம் வரை இந்த குரு பயிற்சி வரை இந்த வக்ர நிவர்த்தி ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். தயவு செய்து நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 3 இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லக்னம் நீங்க என்ன லக்னம்னு பாருங்க. பிறந்த நேரம் தான் உங்க உயிர். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். அப்ப உயிர் தானே முக்கியம். ஜாதக ரீதியில உங்களுக்கு குரு பகவான் யோகமா இருக்காரா இல்ல பகையா இருக்காரா எப்படின்னு பாத்துக்க. நட்பு கிரகமா பகை கிரகமான்னு பார்த்துக்கிட்டு நீங்க இந்த பலன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் இனிமேல் 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும். இப்ப எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியே இந்த வீடியோவை பாருங்க அம்மன் அருள் டிவியில. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்
உங்களுக்கு நல்லபடியா வந்துடும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை எல்லாமே நேரம் நல்ல நேரமாக வரக்கூடிய காலமாக இனிமே வரணும். அதை நம்ம ஏற்படுத்திக்கணும். கெட்டது நடந்தாலும் கெட்டதை தூக்கி வீசிடணும். நம்ம நல்லதை மட்டும் யோசிக்கணும். சரி, என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் நம்ம என்ன எப்படி போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு, இது மாதிரி நம்ம யோசிச்சு இருக்கணும். எது வந்தாலும் சரி, எதுக்குமே நீங்க உங்கள்ட்ட ஒரு திறமை இருக்கு, உங்களுடைய கலை உணர்வு பயங்கரமா இருக்கு, உங்கள்ட்ட நிறைய திறமை உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க. அதை வெளியில கொண்டாந்தாவே நீங்க பெரிய ஆள் ரிஷபராசியை பொறுத்தவரை. அதனாலதான் சொல்றேன், யாரு எது வந்தாலும் சரி, எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தா மட்டும் போதும், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஒருத்தருடைய தைரியம் தன்னம்பிக்கை தாங்க. ஒரு மனிதனை வெற்றிக்கு முதல் அடியே தைரியம் தன்னம்பிக்கை தான். ஏன்னா அதுக்கான நேரம் கிரக அமைப்பு உங்களுக்கு பக்காவா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், தைரியமா இறங்குங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருங்கிற விஷயத்துக்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனா வீட்டு அதிபதி, ஏன் தெரியுமா நான் நல்லது தைரியமா எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறேன். உங்களுக்கு பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 8 கண்டத்தை பிரச்சனையை கலகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். எல்லா விஷயத்தையும் ஒரு முட்டுக்கட்ட தடங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நல்லதுக்கும் அவர் தான் 11ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயம், பயங்கரமான ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, மேல்படிப்பு, பட்டப்படிப்பு, லாபம், வருமானம், பொருளாதாரம், வாழ்க்கையில வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் எல்லாமே காட்டக்கூடிய 11ஆம் இடம் தான். மூத்த சகோதரர் எல்லாமே இந்த 11ஆம் இடம் தான். நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அப்போ உங்க ஜாதகத்துல பிறந்த நேரம் தான் முடிவு பண்ணுவது. நல்லதா கெட்டதான உங்க ஜாதக பிரகாரம் லக்கணத்தை வச்சு நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா நல்லது செஞ்சிருப்பாரா கெட்டதை செஞ்சிருப்பா உங்களுக்கு தெரியும். என்ன பிறந்த நேரம் தான் இந்த மேக்சிமம் இந்த ரிஷபராசிகள் எல்லாமே இப்போ பிறந்த நேரம் என்ன லக்கணத்துல பிறந்தீங்க, லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரை மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாமே ஜாக்பாட் தான். நான் ஓப்பனா சொல்லிடுறேன், ஜாக்பாட் யோகம் வரும் உங்களுக்கு. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு, அதனால சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல, பலவீனமான காலத்துல என்ன பண்ணிருப்பாரு குரு பகவான். சரி, நல்லதை மட்டும் நம்ம சொல்றோம், கெட்டது என்ன நடந்திருக்கும். ஒண்ணும் இல்ல, பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஓப்பனா கேட்டு பாருங்க. நான் சொல்றேன், நவம்பர் மாசம் 11 லாபம், பொருளாதாரம், வருமானம் உங்க வீட்டுல இருக்குதா, குடும்பத்துல இருக்கா, காசு பணம் சேமிப்பு அதிகமா இருக்கான்னு கேட்டு பாருங்க. இல்லைன்னு சொல்லுவார். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, கல்வியில ஒரு தரம் வந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவார். ஏன் சொல்லணும்? ஏன்னா 11 கூட வரதானே. மூத்த சகோதரர் ஏதாச்சும் ஒரு உங்க மேல கேஸ் பிரச்சனை வர்றது, இது 8ஆம் இடங்களுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாக்குறது. இல்ல நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். நான் இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி குரு பலவீனம் ஆயிருந்தால் வம்போ, வழக்கோ, கோர்ட்டோ, கேஸோ, பிரச்சனையோ, குடும்பத்துல பொருளாதார வருமான பிரச்சனை கண்டிப்பா நீ சந்திச்சிருப்பீங்க. பல்லு வலி, காலு வலி, எப்படி நம்முடைய மர்ம உறுப்பு, காது, மூக்கு, தொண்டை, மர்ம உறுப்புல ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனோ, சிசரிங், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ பண்ணிருப்பீங்க. எப்படி இந்த ஹோல்சூலோட எந்த இடத்தெல்லாம் பாதிக்குதோ, வாயு, மூக்கு, காது, எந்தெல்லாம் வாழ்க்கை உடம்புல எங்கெங்கெல்லாம் ஹோல்சூலோட இருக்கும் அந்த இடத்துல ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு. ஏன்னா இது மாதிரி ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்துக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கும். மருத்துவ செலவு, விரைய செலவு, நிறைய குழப்பங்கள், ஒரு தடுமாற்றங்கள், திடீர் செலவுகள், திடீர் கண்டங்கள், திடீர் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். யாருடைய லக்கணத்துக்கு குரு பலவீனமானாரோ, யாருடைய ஜாதகத்துல அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருப்பாரு. திருமண தடை கண்டிப்பா வந்திருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆ வரும். அப்ப நண்பர்கள், கூட்டாளி, திருமணத்துல அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நான் காரணம் சொல்லி சொல்றேன், ஏன் அங்க தடங்கள் வரணும், இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. படிப்புகளில் தடை, தொழில் உத்தியோகத்தில் நிரந்தரமான நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்க்க முடியாது. எவ்வளவு எஃபெக்ட் போடுவீங்க, எத்தனை வேலை, இனி எத்தனை எனக்கு ப்ரொமோஷன் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா முடியாது. நவம்பர் மாசம் அந்த ப்ரொமோஷன் தள்ளி போகும். வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிருக்காது. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வந்து கீழே தள்ளி இருப்பாங்க. நல்லா பாருங்க, நிறைச்ச மாதிரி வேலை உத்தியோகத்துல தடங்கள் இருந்திருக்காது. வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. மேலதிகாரியோ ஏதாச்சும் ஒரு அதிகாரிட்ட ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், கடன், பகை, எதிரி, வழக்கு. நல்லா பாருங்க, கடன், பகை, எதிரி, வழக்கு, ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம், உடல் ரீதிய தாக்கங்கள், இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். யாருடைய ஜாதகத்துல குரு பலம் இழந்திருந்தால். ஆனா இப்ப நடக்குமா? நடக்காது. ஏன் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? 120 நாளுக்கு அப்புறம் இந்த குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாசம் வருஷத்துல கண்டிப்பா அவர் வக்ரமா தான் இருப்பார். அதனாலதான் இங்க நிறைய பேருக்கு குரு, எல்லாத்துக்கும் நான் சொல்ல, தயவு செய்து இது ஒரு பொது பலனை மட்டும் நீ எடுத்துக்கணும். ரிஷபராசி என்பர்களே, உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இங்க நல்லது, கெட்டதா இருந்தா இங்க கெட்டது, அவ்வளவுதான் விஷயம். இப்ப அவர் வக்ர நிவர்த்தியாகி எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடத்த வளர்த்து விட்டுருவான்னு சொல்றாரு. அவர் எங்கே பாக்குறாரு? 2ஆம் இடத்த குடும்பத்துல பாக்கணும்ல. ஏதாச்சும் ஒரு நகையோ இல்ல இடம் மூலியமோ ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வரப்போகுது. இதான் இங்க ஃபர்ஸ்ட் நடக்கும். இந்த வக்ர நிவர்த்தி இனி வரக்கூடிய எதிர்காலத்துல பணமோ, பொருளோ, நகையோ, இடமோ, ஏதாச்சும் ஒரு உள்ள வழக்குலயும் நீங்க ஜெயிப்பீங்க. 2ஆம் இடங்கிறது இடம் பூமி தான். அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் வழக்குல ஜெயிப்பீங்கன்னு சொல்றீங்க? 6ஆம் இடத்த வழக்கு ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. அப்ப சொத்துல வில்லங்கத்துல உள்ள ஒரு பிரச்சனை சரியாகி அந்த சொத்துல ஒரு எதிரியை தாண்டி நீங்க ஜெயிக்க போறீங்க. அது எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், நீங்க இடத்த மட்டும் வழக்கு இருக்க கூடாது, வேற எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். அடுத்து தாய் மாமா உறவுகள் நல்லா நீடிக்கும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சொகுசு காரு, சொகுசு பங்களா வாங்குவீங்க. இதுக்கான நேரம்லாம் உங்களுக்கு பக்கா வேலை செய்யும்.
நான் இது ஏன் சொல்றேன்னா, அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறனால இந்த அமைப்பை நான் சொல்றேன். இல்லை காரணம் இல்லாம நான் சொல்ல கிடையாது. அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் மாணவ மாணவிகள் படிச்சாலும் சரி, படிப்புகளில பயங்கரமான ஒரு அனுகூலம் இருக்க போது அதிகமா மதிப்பெண் எடுக்கிறது நான் சொல்றேன். இந்த வக்ர நிவர்த்தியானதான் வரக்கூடிய எக்ஸாம்ல ரிஷபராசிகரை அதிகமா மதிப்பெண் அதிகமா எடுப்பாங்க. நீ எழுதியே வச்சுக்கணும். கண்டிப்பா இது நடக்கும். யார் ஜாத குரு நல்லா இருக்கோ 2ஆம் இடத்துல இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பார்த்து நேரா 10ஆம் இடத்தை பார்க்கலாம். பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவத்தை கொடுக்க போறாரு. எதுல? படிப்பு கல்வியில. அதிகமா இப்ப நீங்க உங்களுடைய பிளான் என்னமா ஓடும்? எதிரியை வெல்லமா, அந்த கடனை அடைச்சிருவோமா, வருமானம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், வெளிநாடு போகலாமா, மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அது சம்பந்தம் அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை சரியாகும். நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்குங்க. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி தானே குருபவன் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை சூப்பரா கொடுத்துருவாரு. உங்க லக்ன பிரகாரம் 6ஆம் இடம் நல்லா இருந்தா இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலமா கிடைக்கும். வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் பிளான் தான் பண்ணிக்கோங்க. சூப்பரா. அப்ப நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வருது. கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் இருக்காது. நீங்க கவலைப்படாது. ஏன் மன வருத்தம் இருக்காது? சுக்கிரபவன் எப்படி பார்த்தாலும் ஜூன் மாசம் வரை உங்க ராசியை நோக்கி வந்துருவார். இந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஜூன் மாசம் 1ஆம் தேதி இந்த குரு அங்கேதான் இருப்பார். இப்ப எப்படி பார்த்தாலும் உங்க ராசியை நோக்கி சுக்கிரன் வரும்போது கல்யாணத்தை பண்ண வச்சு விடுவார். இந்த 2-3 மாசத்துல கண்டிப்பா கல்யாணத்தை பண்ண வச்சு விடுவார். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி குடும்பத்துல 2ஆம் இடத்துல இருந்தாவே குரு காசு பணத்தை கொடுக்கணும், இல்ல நகையை கொடுக்கணும், இல்ல குழந்தைய கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த குரு பகவான் கொடுக்கதான் பார்ப்பார். அப்ப எல்லா கிரகம் சாதகமா இருக்கா? கேட்டது சொல்ல முடியாது. கடனோ பகையோ எதிரியோ எந்த பேங்க்ல போய் நீ லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களாம் படிப்புகள் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து நீங்க தொழிலை பண்ணி பாருங்க. செம்ம யோகம் இருக்கும் பாருங்க. புதுசா தொழில் பண்ணணும்னு ஆசை இருந்தால் ஏன் தொழிலை பண்ணலாம்? என்ன காரணம்? 10ஆம் வீட்டு எப்படி உங்களுக்கு 11ஆம் வீட்டு 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல பாருங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்தை யாரு பாக்குறா? குரு பகவான் பாக்குறா. 2ஆம் இடத்துல இருந்து ஒரு 10ஆம் இடத்தை பாக்குறதுனால தொழில காசு பணத்தை போட வைப்பார். நம்ம சொந்த தொழில் பண்ணுங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை பண்ணி பாருங்க. செம்ம யோகம். ஏன்னா ஏன் கெட்டது நான் சொல்ல முடியும்னா இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கெட்டது நடந்திருந்தாலும் அந்த கெட்டதை தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த கட்ட நிகழ்வை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாது. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது. ஒண்ணு இல்லை, நீ எல்லாருடைய ஜாதகத்திலையும் குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க. இனிமே வாழ்க்கை மாறப்போது. வாழ்க்கையை மாத்தி நீங்க தான் அமைக்கணும். உங்களுடைய கையில தான் இருக்குது. இப்ப நட்சத்திரம் போவோமா? முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையா இருக்கணும், பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தாவே இந்த குணம் அதிகமா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. கடமை, கட்டியம், கட்டுப்பாடு எப்போதுமே குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இனி வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ஜூன் மாசத்துக்குள்ள பாருங்க, வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியம், திருமணத்துல மாற்றங்கள், வேலையில பதவி உயர்வு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு சொல்றேன். படிக்கக்கூடிய மாநிலம் படிப்புகளில் ஒரு இன்க்ரீஸ் ஆகிறது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். ஆனால் நல்ல விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. நிறைய ஒரு நல்ல விஷயம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது பாருங்க. கார்த்திகை பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமான, வேலை, தொழில், உத்தியோகம் நிறைய ஒரு தடங்களை சந்திச்சு இனிமே சந்திக்க மாட்டீங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தியானால உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கு பாத்துக்கு. அடுத்து ரோஹிணி பாருங்க. ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத மாட்டீங்க. பயங்கரமான கற்பனை நிறைய இருக்கும். மனசுல நிறைய ஆசை கோட்டை கட்டி இதுல வைல்ட் லைஃப்ல இப்படிதான் இருக்கணுமா அப்படிதான் இருக்கும் நிறைய ஆசை இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நல்லா உங்களுக்கு நடக்கும்போது பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் ரோஹிணி பிறந்து சொல்றேன். டைமிங் பக்காவா இருக்கு. கெட்டது நடக்காது. சரி, நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒன்றும் இல்லை, கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்து ஆசிரியர்களை நிறைய பேர் பார்ப்பீங்க. அடுத்து பேங்க்ல வைப்பீங்க. இந்த வாகனம் சம்பந்தமாக அந்த பயணங்கள் மூலமாக நிறைய எந்தெந்த வேலை இருக்கும், எப்படி அலைஞ்சு போய் பார்க்குற வேலை எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திரம். இது எல்லாமே சூப்பரா இயங்க போகுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே நல்லா அமைப்பா வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து ரோஹிணி நட்சத்திரம் இனிமே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு. கலைத்துறையில சாதிப்பீங்க. அடுத்து மிருகசீரத்தை பார்த்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை. எப்படி மிருகசீரத்தை தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான டேலண்டான குணம் நிறைய இருக்கும். யாரு இந்த மிருகசீரத்துல பிறந்துட்டாவே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இனிமேதான் நல்ல ஒரு விஷயம் வரப்போகுது. மிருகசீரத்தை பார்த்தவங்க எதை எடுத்தாலும் சரி தடங்களை தாண்டி நீங்க வரப்போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். மிருகசீரத்தை பிறந்தாவே நல்ல ஒரு டேலண்டான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும் பாருங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க.
அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் மிருகசீரத்துல பிறந்தவங்க. இனிமே தான் நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா மனைவி கிட்டயோ கணவன்கிட்ட எதிரிப்பாக மாதிரி நிறைய சந்திச்சிருப்பீங்க, இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. தொழில் உத்தியத்துல வருமானத்தை பொருள் ரொம்ப சங்கடப்பட்டிருப்பீங்க, நீங்க சங்கடப்பட மாட்டீங்க. யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவ அந்த கட்டிட சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த ஒரு கெட்டதுன்னு நான் மிருகசீரத்துக்கு சொல்ல முடியலங்க. நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கண்டிப்பா அந்த நல்ல விஷயத்த கொண்டாங்க. இனிமேல் லாபம் வருமானம் நல்லா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் இருக்காது. வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு.